கந்தர் அனுபூதி பாடல் 1. ஆடும் பரிவேலணி சேவலெனப் பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானைச் சகோதரனே. ஆடும் பரி என்பது ஆடுகின்ற குதிரை. குதிரை என்று இங்கே சொல்லப்படுவது ஆடுகின்ற குதிரை என்பது முருகனுடைய ஆடுகின்ற மயில். ஓம் எனும் பிரணவத்தை எங்களுக்கு சொல்லுகின்ற அந்த நடனமாடுற மயில். வேல் உன்னுடைய ஞான சக்தியாகிய வேலாயுதம். அணிசேவல் அடியார்களுக்கு முருகப்பெருமானின் பேரருளை தெரிவிக்கின்ற சேவல். பாடும் பணியே துதித்து பாடுகின்ற தொழிலையே பணியா அருள்வாய் என்னுடைய கடமையாக நீ அருள வேண்டும். தேடும் சான்றோர்களை அக்கிரம குணத்தோடு அழிப்பதற்காக தேடுகின்ற கயமாமுகனை செருவில் சாடும். கயமாமுக சூரன் எனும் அசுரனை போர்க்களத்தில் போர் செய்து அழித்த. செருவில் என்றால் செருக்களம் என்று சொன்னால் போர்க்களம். செருவில் சாடும் போர்க்களத்தில் அழித்த தனியானை. தனியான ஒப்பற்ற யானை முகத்தை உடைய தனியானை ஒப்பற்ற யானை முகத்தை உடைய விநாயகப் பெருமானின் சகோதரனே தம்பியே. ஓம் என்னும் பிரணவ வடிவமுடைய நடனமாடும் மயில் உன்னுடைய ஞானாசக்தியாகிய வேலாயுதம் அடியார்களுக்கு பேரருளின் பெருந்தன்மையை தெரிவிக்கின்ற சேவல். இவற்றையெல்லாம் துதித்து பாடுகின்ற தொழிலையே என்னுடைய தொழிலாக நீ அருள வேண்டும். அக்கிரமங்களை விளைவிச்சு சான்றோர்களை அழிப்பதற்காக தேடுகின்ற கயமுகாசூரனை போர் செய்து அழித்த ஒப்பற்ற யானை முகத்தையுடைய விநாயகப் பெருமானின் சகோதரனே. இவற்றையெல்லாம் எனக்கு கொடுப்பாயாக, இவற்றையெல்லாம் எனக்கு நல்குவாயாக. இந்த பாடலை நாங்கள் படிக்கும்போது தொடர்ந்து முருகப்பெருமான் அருள் பரிபூரணமாக கிடைக்க போகுது. ஏனென்று சொன்னால் நாங்கள் வேலை பற்றியும் மயிலை பற்றியும் அவருடைய அந்த சேவலையும் பற்றி நாங்கள் பாட போகிறோம். அந்த பாடலுக்கான ஆசையையும் அருளையும் எனக்கு கொடுன்னு சொல்லி இந்த பாடலில் அவர் கேட்குறார். அதாவது முருகப்பெருமானின் பெருங்கருணையையும் பேராற்றலையும் நாங்கள் படிக்கிறதுக்கு இந்த பாடலை படிச்சுட்டு படிக்கும்போது அது தடை இல்லாமல் இடையூறு இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கும் என்பது இந்த பாடலின் உட்பொருள்.